சீனா அதிகாரபூர்வமாக பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா என்று அழைக்கப்படுகிறது. ஆசியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சீனா ஆசியாவிலேயே முழுவதுமாக அமைந்துள்ள மிகப்பெரிய நாடாகும். ரஷ்யா, மங்கோலியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, பூட்டான், நேபாள், மியான்மர், லாவோஸ், வியட்நாம் மற்றும் வடகொரியா உள்ளிட்ட 14 நாடுகளை எல்லையாக கொண்டுள்ள சீனாவின் வரலாறு, புவியியல், மக்கள், கலாச்சாரம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். சீன நாகரிகம் உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானதாக நம்பப்படும் சீன நாகரிகம் தொடர்பான முதல் எழுதப்பட்ட பதிவுகள் கிமு 4ஆம் மில்லியனத்திற்கு முந்தையவை. சீன நாகரிகம் ஹ்வாங்ஹோ மற்றும் யாங்ஜி நதிப்படுகைகளில் உருவானது. சீனாவை முதலில் ஆட்சி செய்தது ஜியா வம்சம் என்றும் அதன் காலம் தோராயமாக கிமு 2250 இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. கிமு 14ஆம் நூற்றாண்டில் யின் வம்சம் ஆட்சியை பெற்றது. கிமு 206 முதல் கிபி 220 வரை 400 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த ஹான் வம்சம் சீனாவின் வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க ஒன்றாகும். அதன் பிறகு பல்வேறு வம்சங்கள் சீனாவை ஆட்சி செய்தன. 1911 அக்டோபர் 1ஆம் நாள் நிகழ்ந்த ஊச்சாங் எழுச்சி அப்போது ஆட்சியில் இருந்த கிங் வம்சத்தை வெற்றிகரமாக வீழ்த்தியது. அதன் மூலம் சீனாவின் 2000 ஆண்டுகால ஏகாதிபத்திய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 1912 ஜனவரி 1ஆம் நாளன்று ஒரு முறையான குடியரசு நிறுவப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சீனாவின் கம்யூனிச கட்சிக்கும் தேசியவாத கட்சிக்கும் இடையே உள்நாட்டு யுத்தம் துவங்கியது. ஏராளமான இழப்புகள், இழுபறிகளுக்கு பிறகு 1949 அக்டோபர் 1ஆம் நாளன்று கம்யூனிச கட்சி தலைவர் மாசேதுங் சீன மக்கள் குடியரசின் சுதந்திரத்தை அறிவித்தார். 95,96,961 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள சீனா ரஷ்யா, கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகின் 4வது பெரிய நாடாக உள்ளது. சீனா அதன் தென்பகுதியில் ஹாங்காங் மற்றும் மக்காவு ஆகிய 2 சிறப்பு தன்னாட்சி நிர்வாக பிராந்தியங்களை கொண்டுள்ளது. சீனா மொத்தம் 23 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் தைவானும் அடங்கும். ஆனால் தைவான் தன்னை ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறது மற்றும் சீனாவிலிருந்து வேறுபட்ட அரசாங்கம் மற்றும் பணத்தை பயன்படுத்துகிறது. ஆனால் சீனா தைவானை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்ளாமல் அதன் பிராந்தியங்களில் ஒன்றாகவே கருதுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையும் தைவானை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மொத்த மக்கள் தொகை 140,96,70,000 ஆகும். பெரும்பாலான மக்கள் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்றனர். மேற்கு பகுதிகளில் மக்கள் தொகை குறைவாகவே உள்ளது. மக்கள் தொகையில் 91.1% பேர் ஹான் சீனர்கள் ஆவர். மற்ற இனக்குழுவினர் 8.9% உள்ளனர். மக்கள் தொகையில் 33.4% பௌத்த மதத்தையும் 25.2% பேர் மத நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் 19.4% பேர் தாவோயிசத்தையும் 17.7% கிராமிய நம்பிக்கைகளையும் 2.5% பேர் கிறிஸ்தவத்தையும் 1.6% பேர் இஸ்லாத்தையும் பின்தொடர்கின்றனர். பெய்ஜிங் நகரம் சீனாவின் தலைநகரமாகவும் ஷாங்காய் மிகப்பெரிய நகரமாகவும் உள்ளது. ஸ்டாண்டர்டு சைனீஸ் நாட்டின் அதிகாரபூர்வ மொழியாகவும் ரென்மின்பி சீனாவின் அதிகாரபூர்வ பணமாகவும் உள்ளது. சீனாவின் பொருளாதாரம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்று. சீன பொருளாதாரம் தொழில்துறை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி, விவசாயம் ஆகியவற்றில் தங்கியுள்ளது. சீனா உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளராக உள்ளது. சீனா மற்றும் மங்கோலியாவில் பரவியுள்ள கோபி பாலைவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பாலைவனமாகும். கோபி பாலைவனம் டைனோசர் புதைப்படிவங்கள் கண்டுபிடிப்புக்கு மட்டுமன்றி அதன் வளமான இயற்கை வளங்களுக்கும் பெயர் பெற்றது. 12,95,000 சதுர கிலோமீட்டர் பரந்து விரிந்திருக்கும் கோபி பாலைவனத்தில் காப்பர், தங்கம் மற்றும் நிலக்கரி வளங்கள் குவிந்து கிடக்கின்றன. யாங்ஜி நதி ஆசியாவின் மிக நீளமான நதியாகும். 6300 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாயும் இந்த நதியானது சீனாவின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. யாங்ஜி நதி பரபரப்பான நீர்வழி, வர்த்தகம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா ஆகியவற்றின் மூலமாக சீன பொருளாதாரத்தை ஆதரிக்கிறது.
சீனாவின் தலைநகரமான பெய்ஜிங் கடந்த 700 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டின் அரசியல், கலாச்சாரம் மற்றும் கல்வி மையமாக திகழ்ந்து வருகிறது. சீனாவில் உள்ள மற்ற சமகால நகரங்களை காட்டிலும் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவம் வாய்ந்த பல கட்டிடங்களை கொண்டுள்ளது. சீன அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தாயகமாகவும் உள்ள பெய்ஜிங் நகரம் தேசிய நெடுஞ்சாலை, விரைவுச்சாலை, ரயில் மற்றும் அதிவேக ரயில் நெட்வொர்க்குகளுக்கான முக்கிய மையமாகவும் திகழ்கிறது. சீனா பொருளாதார ரீதியாக வலுவான ஒரு நாடாக இருப்பினும் அந்நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை கணிசமாக உள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக உள்ளது மற்றும் பல மக்கள் குடிசைகளிலும் ஆற்றோரங்களில் மரக்கால்கள் ஊன்றிய குடிசை வீடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். சீனாவின் புத்தாண்டு தினம் மற்ற நாடுகளைப் போல ஜனவரி 1 அன்று கொண்டாடப்படுவதில்லை. அந்நாட்டில் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 20க்கு இடையில் வரும் அமாவாசை நாள் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே இது ஆண்டுக்கு ஆண்டு வேறுபடுகிறது. மேலும் அந்நாட்டில் புத்தாண்டு தினம் என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, மாறாக சீனர்கள் 15 நாட்கள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகிறார்கள். வாங், லீ மற்றும் ஷான் ஆகியவை சீனர்களின் மிகவும் பொதுவான குடும்ப பெயர்களாக உள்ளது. சீன மக்கள் தொகையில் சுமார் 21% பேர் இப்பெயர்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர். அதாவது ஒவ்வொரு 5 பேரில் ஒருவருக்கு வாங், லீ அல்லது ஷான் அவரது குடும்ப பெயராக இருக்கும். சீனாவின் தென்மேற்கு நகரமான யூலினில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை சங்கராந்தி நாளை கொண்டாட மக்கள் நாய்கறி சாப்பிடுகின்றனர். அன்றைய ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக ஏராளமான நாய்கள் கொல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. கோடை சங்கராந்தி அன்று நாய்கறி சாப்பிடுவோருக்கு நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. யூலின் லிச்சி என்று அழைக்கப்படும் இத்திருவிழாவின் போது மக்கள் நாய்கறியுடன் உணவுகள் மற்றும் பீர் ஆகியவற்றை உட்கொண்டு திருநாளை கொண்டாடுகிறார்கள். சீனா ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் ஒரே ஒரு நேர மண்டலத்தை மட்டுமே பயன்படுத்துகிறது. உண்மையில் பறந்து விரிந்திருக்கும் சீனா 5 நேர மண்டலங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியாக சீன அரசாங்கம் ஒரே ஒரு நேர மண்டலத்தை மட்டுமே பயன்படுத்துகிறது. உதாரணமாக சீனாவின் ஒரு பகுதியில் சூரியன் உதிக்கும் போது காலை 5 மணியாக இருக்கும். அதே நேரத்தில் சீனாவின் மற்றொரு தொலைதூர பகுதியில் சூரிய உதயம் காலை 10 மணியாக இருக்கும். சீனாவின் பெய்ஜிங் நகரில் அமைந்துள்ள ஏகாதிபத்திய அரண்மனை வளாகம் உலகின் மிக பெரியதாகும். சீனாவின் பண்டைய மிங் வம்சம் முதல் கிங் வம்சத்தின் முடிவு வரை அரச குடும்பத்தின் வசிப்பிடமாக இருந்து வந்த இந்த அரண்மனை வளாகத்தில் 980 கட்டிடங்களும் அவற்றுள் மொத்தம் 9000 அறைகளும் இருக்கின்றன. த ஃபோர்பிடன் சிட்டி என குறிப்பிடப்படும் இந்த அரண்மனை வளாகம் 178 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் இது உலகின் மிகப்பெரிய அரண்மனை வளாகம் என்ற கின்னஸ் சாதனையை கொண்டுள்ளது. யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்கள் பட்டியலிலும் இது இடம்பெற்றுள்ளது. பாண்டா கரடி தென்மத்திய சீனாவை பூர்வீகமாக கொண்டது மற்றும் சீனாவில் காடுகளில் மட்டுமே காணப்படுகிறது. பாண்டா கரடிகள் பெரும்பாலும் சீனாவின் சிச்சுவான் பகுதி மற்றும் ஷாங்சி மற்றும் கான்சு போன்ற மலைத்தொடர்களில் வாழ்கின்றன. மூங்கிலை முக்கிய உணவாக உட்கொள்ளும் பாண்டாக்களின் எண்ணிக்கை 2000க்கும் கீழே சரிந்து வருகிறது. சீனர்கள் சிவப்பு நிறத்தை விரும்புகின்றனர். அந்நாட்டில் சிவப்பு நிறம் மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு நிறமாக பார்க்கப்படுவதால் சீன மக்கள் பண்டிகைகள் மற்றும் சீன கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் பெரும்பாலான செயல்பாடுகளில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகின்றனர். அதிக எண்ணிக்கையில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடுகளுள் சீனா இத்தாலிக்கு அடுத்த 2வது இடத்தில் உள்ளது. இத்தாலியில் 58 தலங்களும் சீனாவில் 56 தலங்களும் இருக்கின்றன. சீனாவின் குறிப்பிடத்தக்க மற்றும் பிரபலமான யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக சீன பெருஞ்சுவர் உள்ளது. 21,196 கிலோமீட்டர் நீளமுள்ள இது உலகின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாகும். இது சீனாவின் வடக்கு எல்லையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டது. சீனாவில் உள்ள பைலாங் எலிவேட்டர் உலகின் மிக உயரமான அவுட்டோர் லிஃப்ட் ஆகும். புனான் பிராந்தியத்தில் உள்ள ஜாங்கி ஜியாஜி தேசிய வனப்பூங்காவில் அமைந்துள்ள இந்த லிஃப்ட் 1070 அடி உயரத்திற்கு பார்வையாளர்களை கொண்டு செல்கிறது. சீனாவில் உள்ள யார்லோங் ஜாங்போ கிராண்ட் கேனியன் உலகிலேயே மிகவும் ஆழமானது. சில இடங்களில் மேலிருந்து கீழாக 17,490 அடிக்கு மேல் நீண்டுள்ளது மற்றும் இது சுமார் 500 கிலோமீட்டர் நீளத்துடன்
உலகின் மிக நீளமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகவும் உள்ளது. சீனாவில் முதியோர் பாதுகாப்பு சட்டம் ஒன்று உள்ளது. இது பிள்ளைகள் தங்கள் வயதான பெற்றோரை பார்க்கவும் பராமரிக்கவும் கட்டாயப்படுத்துகிறது. The protection of the rights and interest of the elderly people எனும் இந்த சட்டம் பிள்ளைகள் தங்களது வயதான பெற்றோரின் ஆன்மீக மற்றும் உடல் தேவைகளை கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறது. சீனாவின் ஹுனான் பிராந்தியத்தில் உள்ள மினி ஸ்கை சிட்டி எனும் வானுயர்ந்த கட்டிடம் 57 மாடிகளை கொண்டது. 19 லாபிகள், 800 வீடுகள் மற்றும் ஒரு அலுவலக வளாகத்தை கொண்டுள்ள இந்த கட்டிடம் வெறும் 19 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் இது உலகின் அதிவேகமாக கட்டி முடிக்கப்பட்ட ஸ்கை ஸ்கிராப்பர் என்ற சாதனையை படைத்துள்ளது. சீனாவில் சுமார் 3 கோடி பேர் இன்றும் குகைகளில் வாழ்கின்றனர். ஷாங்ஸி மாகாணத்தில் காணப்படும் கடினத்தன்மை குறைந்த பாறைகளில் குகை அமைத்து மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கூட தனது இளம் வயதில் இது போன்ற ஒரு குகையில் 7 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது.